ஆண்டவரே, எங்களை ஸ்தோத்திரம், ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபம் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமான ஆண்டவர சூழ்நிலையிலே கடந்த ராத்திரி இரவு ஜெபத்தை ஆசீர்வதித்து இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த காலை ஜெபத்திலையும் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை ஆசீர்வதியும். விடுதலையோடு நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தடைகள் யாவும் நீக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திர பாடல் ஆராதனை விழா நடத்துவார்கள். Praise God. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது ஆண்டவரை பாடி அவருடைய அதிசயமான நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா
தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுமா, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லுமா, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஓ, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. 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 உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுமா, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. காலையிலே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமே, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு. அறிக்கை பண்ணி சொல்லுமா காலையிலே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. பரிசுத்த ஆவியார் நீர் என்னை நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியார் நீர் என்னை நிரப்பிடுமே. சொல்லுமா எல்லாரும், பரிசுத்த ஆவியார் நீர் என்னை நிரப்பிடுமே. ஆமென். பரிசுத்த ஆவியார் நீர் என்னை நிரப்பிடுமே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம். ஆமென். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல்
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஆமே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உமக்கு நிகரானவர் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை படைத்தவர். நீர் சர்வ வல்லமை படைத்தவர். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. தேவனால் முடியாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை படைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்கு பாத்திரரே, எல்லா துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையை உயர்த்துகிறோம், உம்முடைய மகிமையை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே சர்வ வல்லவரே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர் கனமகிமைக்கு பாத்திரரே, நீதியின் சூரியனே, பிரகாசமுள்ள நட்சத்திரமே, ஓ எங்கள் நித்திய வெளிச்சமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாதுகாவலரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை நாயகனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீர். இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து காலை வேளையும் காண தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கேட்க போகிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். நாளிலும் நாம் வேத வசனத்தை தியானிக்கலாம். தியானித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நாம் பைபிளில் எலியாவை குறித்து சில வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எலியா ஒரு நல்ல தேவ மனுஷன். அவர் நல்ல அருமையான ஊழியங்களை செய்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை எல்லாம் செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த எலியா இரட்டிப்பான வரங்களை உடையவராக இருந்திருக்கிறார்.
சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வரங்களை உடையவராக இருந்திருக்கிறார்? ரெட்டிப்பான வரம். எலியா வந்து ஒரு ரெட்டிப்பான வரத்தை உடையவராக இருந்தார். அவளுடைய உறுதி, ஸ்தோத்திரம், அந்த மாதிரி அந்த வரங்களை பெறுவதற்கு ஏதுவாக அவர் இருந்த நாட்களிலே அவ்விதமாக அவர் நடந்தார். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம், எலியா வந்து ஒரு நல்ல தேவ மனுஷன். எலியாவுடைய சீஷனாக எலிசா அமைந்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் இந்த எலிசாவை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம், எலிசா வந்து ஒரு நல்ல கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தியிருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சார், இப்போ ஸ்தோத்திரம், இந்த எலியாவிடத்திலிருந்து சில விஷயங்களை நாம் எலிசாவிடத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம பார்த்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இப்பொழுது நீங்கள் இந்த எலிசாவின் காலத்தில் ஒரு பகுதியை இப்பொழுது நம்ம படித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எலிசாவின் காலத்திலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவத்தை இப்போது நம்ம பார்க்கலாம். என்ன சம்பவம்னா, ஒரு 42 பிள்ளைகளை வந்து என்ன செய்தது, கரடி கிராமத்திலேருந்து வந்து அந்த அத்தனை பேரையும் பிள்ளைகளையும் பச்சித்து போட்டது, பீறி போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சில பேர்லாம் சொல்லும்போது அது வந்து கொன்று போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 42 பிள்ளைகளை இந்த கரடி வந்து கொன்று போட்டுருச்சு என்று சொல்லுவார்கள். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம், நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். 42 பிள்ளைகளை வந்து கரடி பச்சித்து போட்டுச்சு என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை 42 பிள்ளைகளை வந்து ஒரு கரடி வந்து பச்சித்து போட்டதுன்னா, அப்போ தேவன் வந்து அப்படி இரக்கமற்றவரா, அவ்வளோ கல் நெஞ்சக்காரரா அப்படின்னு சொல்லி கூட சிலர் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இது என்ன இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு தேவன், வந்து இப்படியெல்லாமா செய்வார், இப்படியெல்லாமா அந்த சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்னடான்னா, இத்தனை பிள்ளைகளை வந்து இந்த கரடி வந்து கொண்டிருக்கிறதே, அதுவும் வந்து ஒரு எலிசா வந்து இப்படி அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய மனுஷன், ஒரு காரணமாக இருந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு கடும் கோபத்தில் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம், படிக்க பார்க்கலாம். சோதனை 2ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 படிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சார், இப்போ வந்து இந்த விஷயங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்கிறது, எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம், அந்த எலிசா வந்து பார்த்து சபிச்சதும் உடனே என்ன பண்ணிச்சு, அந்த கரடிகள் வந்து புறப்பட்டு வந்து அந்த 42 பிள்ளைகளையும் பிரி போட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். சார், இது வந்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து சிறு பிள்ளைகளை இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் இவர் எலிசாவுடைய சில விஷயங்கள் இருக்கும். சில காரியங்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியே செய்வார். ஸ்தோத்திரம், சில அற்புதங்கள்லாம் அப்படி தான் நடக்கும். இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களும் எலிசாவினுடைய அற்புதங்களும் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றா இருக்குன்னு வச்சுங்களேன். நிறையா விஷயம் செய்திருக்கிறார், அது மாதிரி இயேசு செய்த மாதிரியே செய்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறத நம்ம நினச்சி பார்த்தாலே நம்மால் சகிக்க முடியாத, தாங்க முடியாத ஒரு போராட்டம் இதிலேருந்து வருது. ஏன் இந்த கரடிகளை அனுப்பி 42 பேரை இவர் வந்து கொல்லணும், சோதனை அல்லது பீறி போடணும்
அல்லேலூயா. பச்சித்தாரண்டு பின்னணி ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. இப்படி பாருங்க, அவ்வளோ காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் 23 பாருங்க, பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, வசனம் 23 என்னன்னு சொல்றாங்க? பிள்ளைகள். பிள்ளைகள் அப்படித்தானே சொல்லுது. படிங்க பார்க்கலாம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். சார் பாருங்கள், ஸ்தோத்திரம். இப்போ மொட்டை தலையா ஏறிப்போ என்றெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை பார்த்தா 23ஆம் வசனத்து தமிழில் வந்து பிள்ளைகள் என்று இந்த காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்புறம் கேஆர்வி என்று ஒரு பைபிள் இருக்கிறது. அதில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லிட்டில் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். லிட்டில் சில்ட்ரன். அந்த கேஆர்வி என்கிற அந்த பைபிளில் வந்து லிட்டில் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சிறு குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அடுத்தது என்ஐவியில் என்ன சொல்கிறது அப்படின்னா, வாய்ஸ் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது. பாய்ஸ் ஸ்தோத்திரம். ஆமாம், பாய்ஸ்னால் பசங்கள் என்று அங்கே பசங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் ஸ்தோத்திரம். அது வந்து வாய்ஸ் அப்படின்னா வாய்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் பசங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அடுத்தது இஎஸ்வியில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், சம்பால், சுமால் அப்படின்னு சொல்லப்பட்டு. சுமால்னா பாஸ் அப்படின்னா சின்ன பசங்க. தமிழில் வந்து பிள்ளைகள் என்று சொல்கிறாங்க. எபிரேய மொழியில் பிள்ளைகள் என்பதற்கு காட்டோல் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா எபிரேய மொழியில் பிள்ளைகள் என்பதன் அர்த்தம் அது என்னன்னு சொன்னால் காட்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் 1 ராஜாக்கள் 3:7 படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:7. சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்பதுதான் எபிரேயத்தில் நான் காட்டேல் என்று வந்துள்ளது. படிங்க. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். சோதரம். அதைத்தான் வந்து இவர் சொல்றாரு. எபிரேயத்தில் வந்து சாலோமன் வந்து சிறு பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த வார்த்தையை சாலோமன் பயன்படுத்தும் போது 20 வயதாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சாலோமன் வந்து சிறு பிள்ளையா இருக்கன்னு சொல்றேன்டா. அப்படி சொல்லும்போது சாலோமனுக்கு வயசு வந்து 20. பார்த்தீங்களா? எபிரேயத்தில் வந்து அந்த சிறுவன் என்று சொல்லுகிறது வந்து 20 வயது. 20 வயதுடைய மனிதன் தான் அவன் வந்து என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். என்னன்னு சொல்லுகிறான் பாருங்கள். அந்த போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை. போக்குவரத்து அறியாத ஒரு சிறுவனா, 20 வயது உள்ள சிறுவன். அவர் அந்த வார்த்தையை சாலோமன் பயன்படுத்தும் போது 20 வயதாக இருந்தார். 20 வயதாக இருந்த சாலோமன் சொல்லுகிறதா, நான் போக்குவரத்து அறியாது இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல காட்டோல் என்றால் யூத் என்று தான் அந்த வார்த்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தையை சாலோமன் பயன்படுத்தும் போது 20 வயதாக இருந்த நான் கட்டோல் என்ற அந்த வார்த்தை வந்து ஒரு யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 42 பிள்ளைகளும் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க 42 பேரும் ஒரு யூத், வாலிப பையன்மார்கள். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் நம்ம வந்து அந்த வசனங்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து சிறு பிள்ளைய தான் வந்து கரடி வந்து பீறி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் சிறு பிள்ளைகளை வச்சு தான் நம்ம பிரசங்கிக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆண்டவர் இரக்கமற்ற ஒரு சூழ்நிலையோடு அந்த இடத்துல அவர் செயல்பட்டதாக நம்ம பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்க்கும்போது அந்த காரியங்கள் நடக்கிற அந்த காலத்திலே சாலோமனுடைய
அந்த காலங்களில் தான் அது நடைபெற்றிருக்கிறது. அந்த இடத்துல உள்ள வாலிபர்கள் தான் அப்படி வந்து அவங்க அதை செய்திருக்க அப்படி அப்படி ஒரு தண்டனைக்கு ஆளானார்கள் என்பது சோதரம் மிகுந்த ஆதாரத்தோடு மிகவும் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரடி கொன்றது பிள்ளைகளை அல்ல, வாலிபர்களை கொன்றது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கலாம். அந்த கொல்லப்பட்ட வந்து பிள்ளைகள் என்று சொல்லுகிற, சிறுவர்கள் என்று சொல்லுகிற அந்த இடத்துல கொல்லப்பட்ட வாலிபர்கள் 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள வாலிபர்கள் தான் இந்த வார்த்தைகளை அதுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சம்பவங்கள் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேல் பட்டணத்தில் நடந்திருக்கு. பெத்தேல் பட்டணத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சவுல், தாவீது, சாலோமன் 120 வருடம் ஆண்டார்கள் அந்த பட்டணத்தை. சாலோமனுக்கு பிறகு 10 தேசம் தனியாக பிரிஞ்சு போச்சு. 10 தேசங்கள் வந்து தனியாக பிரிஞ்சு போச்சு. யூதா பென்யமீன் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. அப்போ யூதா பென்யமீன் வந்து தனி ஆட்சியாகவும், இந்த 10 தேசத்தை வந்து தனி ஆட்சியாகவும் காணப்பட்டிருக்கிறது. 10 தேசங்கள் வந்து தனியாகவே என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நாட்களில் பிரிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்போ தாவீது, சாலோமன் ஆண்ட அந்த காலங்களில் தேசம் வந்து என்ன செய்யுது, சாலோமனுக்கு பிறகு பிரிக்கப்படுது. அவனுடைய மகனுடைய காலத்திலே அந்த தேசம் வந்து பிரிக்கப்பட்டு இப்படி மாறுகிறது. ஆனால் இந்த எலிசா என்ன செய்கிறார், இந்த 10 தேசத்துக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். இந்த 10 தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். 10 தேசத்தில் உள்ள ராஜாக்களை, ஜனங்களையும் எச்சரித்து கொண்டு அங்கே அவர் இந்த இஸ்ரவேலில் அவர் இருக்கிறார். 10 தேசத்திற்கு அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 25ஆம் வசனம் முதல் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு கன்றுக்குட்டியை செய்து தான்லையும் பெத்தேலையும் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கன்றுக்குட்டிகளை வைத்து விக்கிரக ஆராதனைகள் அங்கே செய்து வருகிற அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். 10 தேசத்தில் உள்ளவர்கள் அந்த கன்றுக்குட்டியை செய்து இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஸ்தோத்திரம். அப்போ இந்த கன்றுக்குட்டிகளை வைத்து தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதில் நீங்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நீங்கள் படிப்பில் என்றால் படிக்க பார்க்கலாம். யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி. அவன் எதுக்காக செய்யறான் பாருங்க. அந்த கன்றுக்குட்டி எதுக்காக பண்றான்? நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ. இப்போ தேவனுடைய ஜனங்கள் தொழுது கொள்ளனா இப்போ எங்கே தான் போகணும்? எருசலேமுக்கு போய் தான் ஆகணும். எருசலேம் இப்போ யார் வசமாக இருக்கு? யூதா வம்சமாக இருக்கு. ரெகொபெயாம், சாலோமனுடைய பையன் ரெகொபெயாமுடைய கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் அங்கே தான் போய் ஆராதிக்கணும் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அப்புறம் இவன் நினைக்கிறது கரெக்ட் தான், இவனை கொண்டு போட்டுட்டு எல்லாரும் அங்கே போயிடுவாங்க, ரெகொபெயாம்கிட்ட போயிடுவாங்க. அப்போ எல்லா தேசமும் ஒன்றாயிடும். அப்படி தான் இவங்க பயந்துக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி ஒன்றை எங்கே வைக்கிறான் பாருங்க. நீங்கள் ஒன்றில் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். வச்சுட்டான். இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் ஒன்று வச்சுட்டு வெளியில் போகாத வழிக்கு எல்லாம் இங்கேயே வந்து தொழுது கொள்ளுங்க, இங்கேயே எல்லாம் பண்ணுங்க, யூதாவுக்கு போயிடாதீங்க, அதெல்லாம் நம்ம இடம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்க வச்சுட்டான்.
மறுதளிக்க வச்சு இவனை நம்பி ஆண்டவர் கொடுத்ததுக்கு இவன் வந்து சாலமோனுடைய வேலைக்காரன். இவன் எப்படி இருந்தாவன் இப்போ பாருங்க, ஆண்டவர் ரோட்டில் போனவனை கூப்பிட்டு இந்த 10 கோத்திரத்தை இவனுக்கு கையில் கொடுக்குறாரு. ஆனால் இவன் எவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிட்டான் பாருங்க. அதை இப்படி பண்ணிட்டான். அந்த ஸ்தோத்திர சூழ்நிலையை நான் பார்க்கும்போது அது மிகவும் வேதனைக்குரியது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த பெத்தேல் பட்டணத்தில் தான் இந்த வாலிபர்கள் இருந்தாங்க. அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் செய்து வணங்கி கொண்டிருக்கிற நாட்களில் தான் இந்த பெத்தேல் பட்டணத்தில் இந்த வாலிபர்கள் இருந்தாங்க. 42 வாலிபர்கள் ஒன்றாக வந்து அப்போ தான் எலிசா வந்து இவங்களுக்கு 10 கோத்திரத்துக்கும் உடையவராக அந்த தேசத்திலே இருக்கிறார். அப்படி தான் அவர் தீர்க்கதரிசியாக அங்கே வரார். இந்த கன்றுக்குட்டி வைக்கப்பட்ட காலங்களிலே அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசன ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்டு. அப்படி செய்கிற காலங்களில் தான் இந்த சம்பவம் அங்கே நடக்குது. ஸ்தோத்திரம். அப்போ வந்து வாலிபர்கள் தான் இந்த காரியங்களை செய்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம். பட்டணத்தில் உள்ள வாலிபர்கள் அந்த பெத்தேல் பட்டணத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளை ஸ்தோத்திரம் செயல்படுத்துவதற்கு ஒரு ஆசாரியனை நியமித்து அந்த ஆசாரியன் வழியாக ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க? அந்த கன்றுக்குட்டியை வந்து ஆராதிக்க பண்ணுறாங்க. அப்படி ஒரு கெட்ட சூழ்நிலையில கொண்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 23ஆம் வசனம் படிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். பார்த்தீங்களா? இப்போ எங்கே போனான்? எலிசா எங்கே போனாரு? சொல்லுங்க. பெத்தேலுக்கு போனார். ஸ்தோத்திரம். அப்போ பெத்தேலுக்கு போகும்போது தான் அந்த விஷயம் நடக்குது. 24 படிங்க. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். பாருங்கள், அந்த நாளிலே அந்த வாலிபர்களை பார்த்து அவர் வந்து சபிக்கிறார். அப்படி சபிச்ச பிறகு உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வந்து நம்ம பெத்தேலில் உள்ளது பிள்ளைகள் அல்ல, வாலிபர்கள். குறைந்தபட்சம் 18 to 30 வயதுக்குள்ள இருக்கலாம் என்று அந்த வாலிபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்க? மொட்டை தலையா ஏறிப்போ என்றெல்லாம் சொல்லி எலிசாவை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது போல திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து எலிசா வந்து மொட்டை தலையன்னு உங்களுக்கு தெரியும். எலிசாவுக்கு வந்து ஏன் அவங்க பரியாசம் பண்ணாங்கன்னா, எலிசாவுக்கு முடி இருக்காது. ஸ்தோத்திரம். தலையிலலாம் முடி கிடையாது. தலையில் முடி, உடம்பு ஃபுல்லாக முடி இல்லை. எலிசாவுக்கு உடல் முழுசும் முடி கிடையாது. முடி இல்லாத ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். முடியே அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கலாம். சுத்தமாக முடி இல்லை. முடி தலையும் அழுக்க, உடம்பெல்லாம் வந்து அவருக்கு அந்த முடிங்கிற அந்த சப்ஜெக்டே அவருக்கு கிடையாது. அப்படி ஒரு எலிசா. அதான் அந்த பயலுவை பார்த்துட்டு எல்லாம் வந்து பரியாசம் பண்ணாங்க. அந்த வாலிபர்கள் பார்த்துட்டு எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. பாரு, மொட்டை தலையான்னு சொல்லி அவரை ஏராளமாக ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க? ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. ஏறிப்போ அப்படின்னா எலியா வந்து ரதத்தில் ஏறி போனது போல் நீ ஏறிப்போ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எலியா ரதத்தில் ஏறி போகும்போது நீ ஏறிப்போன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட சில துன்மார்க்கர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏசுனார் சிலுவையில் அடித்து அவரே காப்பாற்ற முடியல, இப்போ தான் இவனும் வந்துட்டானுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் பரியாசம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி கதையெல்லாம் இவனும் என்ன பண்ணுறானுவோம்? ஸ்தோத்திரம். இன்னும் பரியாசம் பண்ணி மொட்டை தலையாக நீ ஏறிப்போன்னு சொல்லி அவனை அப்படி ஏறிப்போ சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் இப்போ இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி எலிசாவை கண்ணா புண்ணான்னு தரக்குறைவாக பேசி செயல்படுத்துகிறார்கள். இதை வச்சு தான் அவர் என்ன செய்தார்? இவர் உடனே கரடியை வர வச்சு அத்தனை பேரையும் என்ன செய்கிறார்? பீறி போட செய்கிறார். ஒரு தண்டனை கொடுக்குறார். அவ்வளோதான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 10 கோத்திரத்துக்கு ஊழியம் செய்து தன்னுடைய தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருந்த எலிசா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், அப்பொழுதுதான் அந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த அந்த கரடிகள் வந்து இவங்களை பச்சித்து போட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 ராஜாக்கள் 2:24 படிங்களேன். அதில் என்ன சொல்லு? கொன்று போட்டதா என்ன செஞ்சது பாருங்க, படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சபிச்சான்.
உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து ஆ, அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஆ, பீறி போட்டது. சரித்திர பிரகாரமாக அவங்க சாகல. 42 பிள்ளைகளும் 42 வாலிபர்களும் சாகவில்லை. பீறி தான் போட்டது. பீறி போட்டது என்றால் சோதர அது வந்து யாக்கோபு யோசேப்பை இழக்கும்போது அது பீறி போட்டதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் பீறி போட்டதுன்னு சொன்னால் அது மரணத்துக்கு சமந்தான். ஆனால் இந்த இடத்துல வரும்போது பீறி போட்டது என்றால் அது வந்து அவங்கள காயப்படுத்தி போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது. அப்போ வந்து அவங்க சாகலை. அந்த 42 வாலிபர்களும் சாகவில்லை என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த 42 பிள்ளைகளையும் அது பீறி போட்டது. ஏன்னா அது வந்து அதை தான் செய்ய முடியாது. அது வந்து அடிச்சோ பச்சித்தோ திங்க முடியாது. ஏன்னா 42 பிள்ளைங்க, இது தேவனுடைய ஒரு தண்டனை. அதனால அவங்கள வந்து காயப்படுத்தி போட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? பீறி போட்டது, அவ்வளோதான். அவங்களுக்கு உயிர் போலன்னு தான் சொல்றாங்க. அவருடைய சரித்திரத்திலே அவங்களுக்கு உயிர் போகலை, அவங்கள அவ்விதமாக உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சோத்திரம். லேவி கோத்திரத்தில் லேவியராமம் படிக்க பார்க்கலாம். 26, 22 நீங்கள் படிச்சீங்கன்னா தேவன் சில இடங்களில் இப்படி மிருகங்களை வரவிட்டு தண்டனை கொடுப்பார் என்று அதில் சொல்லப்படுகிறது. படிக்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து அந்த உங்க பாவங்களின் நிமித்தம் நானும் எதிர்த்து நடப்பேன், 7 தனியா நான் வாதிப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அது மிருகங்களை அனுப்பி ஆண்டவர் ஒரு தண்டனை அப்படி ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வச்சிருக்கிறார். அதைத்தான் இங்க வந்து லேவியராமத்தில் சொன்னவர் இந்த 2 ராஜாக்கள்ல எலிசாவை கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே தேவன் இதை வந்து ஒரு தண்டனையாக வச்சிருக்கிறார். மிருகங்களை விட்டு ஜனங்களுக்குள்ளே ஒரு அழிவை ஏற்படுத்துகிறது, தண்டனையை கொடுப்பது அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வந்து ஸ்தோத்திரம், நிறைய இடங்களில் மிருகங்களை விட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள் மிருகங்களை எல்லாம் விட்டு அதை கொல்ல வைக்கிறாங்க. இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடியவங்களை, இயேசுவை மறுதளிக்காதவங்கள அப்படிலாம் செய்ய வைக்கிறாங்க. அப்படி சில நாடுகளில் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சோதனம் இரத்த சாட்சியாக கொண்டு அந்த ராஜ்யத்தில் மிருகத்தின் மத்தியில் கொண்டு போய் விட்டு அவங்கள அழிக்கிறாங்க, இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அப்போ சில பேர் அப்படி தான் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மிருகங்களை விட்டு அழிக்கிறார்கள். சோத்திரம். இது யாருக்காக அப்படின்னு சொன்னால் தேவன் ஏற்படுத்தப்பட்டது கீழ்ப்படியாதவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது ஒரு தேவ தண்டனை. சோத்திரம். பார்த்தீங்களா? ஆமாம். மொட்டை தலையாக ஏறிப்போம். சோத்திரம். அதனுடைய பின்னணி, இதனுடைய தலைப்பு அதான். சோத்திர மொட்டை தலையாக ஏறிப்போம், அதன் பின்னணி. சோத்திர அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்தோத்திர பின்னணி எலிசா இந்த ஒரு விஷயத்தை செய்து இவ்வளோ பெரிய காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார். நம்ம எலிசாவினுடைய காலத்திலே அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அதில் ஒன்று முக்கியமான ஒரு காரியம் இந்த காரியம். ஆனால் அதில் வந்து இப்ரேயத்திலையும் இன்னும் பல காரியங்களை நாம் பார்க்கும்போது அது வந்து வாலிபர்கள் என்று சொல்லுகிறதுனால அதை இன்னைக்கு வந்து நம்ம சரியாக நம்ம படிச்சிருக்கிறோம். இது வந்து வாலிபர்கள் தான் கொல்லப்பட்டது அல்லது கொல்லப்படலை, பீறப்பட்டது வாலிபர்கள். அவங்க தண்டனை தான் ஆண்டவர் கொடுத்தார், அவங்களை அழிக்கலை. அதனால சில பேர் வந்து பீறி போட்டதுன்னா செத்து போயிட்டாங்கன்னு தான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, நானே கேட்டிருக்கேன். அல்லேலூயா. எனக்கும் தெரியாது தான். ஒரு சில காலத்தில் நானும் அப்படி சொல்லியிருக்கிறேன். பீறி போட்டதுன்னா சரி கொண்டுட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு தான் நானும் நினச்சிருக்கேன். ஆனால் சோத்திரம், இது வேதத்தின் ஆழத்திலே அல்லது சோத்திரம் வேத பண்டிதர்கள் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது சோத்திரம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தகவல்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வதிலே நாம் கவனம் வைத்திருந்தால் ரொம்ப நல்லது. அநேக காரியங்களை நம் மனசுக்கும் மாம்சத்துக்கும் தெரிஞ்சது போல நம்ம சில விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் இதில் சில காரியங்கள் இப்படி தான் மறைக்கப்பட்டு அதை வெளியாகிறது. அதை வந்து வேத ஆதாரங்களோடு ஸ்தோத்திரம்
அதை பரிசுத்தவான்கள் அல்லது வேத பண்டிதர்கள் அதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், வாலிபர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருந்தார்கள். அதுபோல நம்ம வாலிபர்களாகிய நாம் தண்டனைக்குரியவர்களாக இல்லாமல் ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கக்கூடியவர்களாய், தேவசித்தம் செய்யக்கூடியவர்களாய், தேவ தண்டனைக்கு ஆளாகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் தரித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக சவுல் என்னப்பட்ட வாலிபன் எப்படி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவரை பின்பற்றினாரோ, அதுபோல இன்னைக்கு வாலிபர்களாகிய நாம் ஆண்டவரை பின்பற்றி தேவனுடைய சமூகத்தில் உண்மையும் உத்தவமாய் காணப்படுவோம். எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அவர் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் ஏற்று யோசித்து பாருங்கள். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. ஒரே ஒரு ஜெபம் 1008 காரியங்களை நம்ம அவர் பிழைக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லலாம். ஆனால் அவர் பிழைக்கிறதற்கு ஒரே காரணம், நான் உயிரோடு இந்த காலங்களில் உமக்கு முன்பாக நான் எவ்வளவு மன உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். எத்தனை பாதிப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் தன்னை தேவனுக்கு முன்பாக உத்தவமாய் வாழ்ந்ததை தான் குறிக்கிறது. ஆகவே 15 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருப்பார். ஆனால் மெயின் காரணம் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் உண்மை உத்தவமாய் அவரை பின்பற்றின ஒரே சம்பவம் தான் அவருக்கு 15 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதை தவிர வேற யாராலும், வேற எவராலும், வேற எந்த விஷயத்தாலும் அல்ல. ஒரே ஒரு காரியம், தான் உயிரோடு இருக்கிற காலங்களில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் அவரை பின்பற்றினார். அந்த விஷயம்தான் அவரை 15 ஆண்டுகள் தலை நிமிர்ந்து நடக்க செய்தது. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இப்போ உயிரோடு இருக்கிற நாட்களில் வாலிபர்களாகிய நாம நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய சித்தத்தையும் விரும்பாமல் செயல்படுத்தாமல் தேவனுடைய சித்தத்தை செய்து, தேவனுடைய விருப்பத்தை செய்து, ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய சவுல் அன்னைக்கு அறியலை. அதுக்கு பிறகு அவர் அறிந்தார். அறிந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தமஸ்குக்குள் போ, உனக்கு அங்கே அறிவிக்கப்படும் என்று சொன்னபோது அனனியா என்கிற ஆசாரியன் அவளுக்கு அறிவித்து அவரை கிறிஸ்துக்குள் வழி நடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கும் உங்களை என்னையும் ஆண்டவர் அவருக்குள் வழி நடத்ததான் ஆசைப்படுகிறார். அவருக்குள் வாழதான் ஆசைப்படுகிறார். அவருக்குள் நாம் இருக்க தான் அவர் ஆசைப்படுகிறார். தொடர்ந்து நம்ம தேவ சித்தம் செய்வோம், அவருடைய பாதையில் கடந்து செல்வோம். தேவன் தனது சித்தத்தை நமக்கு வரும் காலங்களில் வெளிப்படுத்தி அவருடைய விருப்பப்படி நம்மை இந்த உலக வாழ்க்கையில் வழி நடத்துவாராக. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் காரியங்களை இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசினதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கரங்களை உயர்த்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கரங்களை உயர்த்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே நான் உண்மை உத்தமமாய் உம்மை பின்பற்ற தேவன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தடைகளை நீக்கப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஒட்டத்தலையா ஏறிப்போய் என்கிற அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்த்ததிலே அது பிள்ளைகள் அல்ல, அவர்கள் வாலிபர்கள் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரை, இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை நிறைய அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு புது கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படி உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து உமது திருநாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காண பண்ணும். இந்த பகல் முழுவதும் உங்களுடைய சித்தம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய போக்குவரத்து, பிள்ளைகளுடைய படிப்பு, எல்லா விஷயங்களும் ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இது உபவாச நாட்களாக எல்லா திருச்சபைகளுக்கும் காணப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் இந்த உபவாச ஜெபம் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறதோ ஆங்காங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு வருகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேரா நீங்கள் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. Praise God.